ஏற்பாட்டின் 39 புத்தகங்கள் வரலாறு, ஞானம் மற்றும் தீர்க்கதரிசனம் ஆகிய 3 குழுக்களை சேர்ந்தவை. அவை ஒன்றின் பின் ஒன்றாக அமைக்கப்பட்டன. முதல் 17 புத்தகங்கள் வரலாறு, அடுத்த 5 புத்தகங்கள் ஞான கவிதைகள் மற்றும் கடைசி 17 புத்தகங்கள் தீர்க்கதரிசனங்கள். புத்தகங்கள் அவ்வாறு வரிசைப்படுத்தப்பட்டாலும் கவிதை மற்றும் தீர்க்கதரிசன புத்தகங்கள் முதல் 17 வரலாறு புத்தகங்களின் காலத்தில் எழுதப்பட்டன. ஆதியாகமம் முதல் எஸ்தேர் வரையிலான 17 புத்தகங்கள் ஏற்பாட்டின் முழு வரலாற்றை உள்ளடக்கியது. இந்த புத்தகங்கள் ஒன்றின் பின் ஒன்றாக கால வரிசைப்படி அமைக்கப்பட்டுள்ளன. அடுத்த 5 புத்தகங்கள் யோபு, சங்கீதம், நீதிமொழிகள், பிரசங்கி மற்றும் உன்னத பாட்டு கவிதை வடிவில் எழுதப்பட்டு ஞானத்தை வெளிப்படுத்துகின்றன. எனவே அவற்றை ஞான கவிதைகள் என்று அழைக்கிறோம். இந்த குழுவில் யோபு முதலில் எழுதப்பட்டதால் முதலிடம், சங்கீதம் பின்னர் எழுதப்பட்டதால் இரண்டாவதாக, நீதிமொழிகள், பிரசங்கி, உன்னத பாட்டு கடைசியாக எழுதப்பட்டதால் கடைசியாக உள்ளன. ஏசியா முதல் மல்கியா வரையிலான 17 தீர்க்கதரிசன புத்தகங்கள் ஏற்பாட்டின் முடிவில் 3வது குழுவாக வரிசைப்படுத்தப்பட்டுள்ளன. முதல் 5 புத்தகங்களான ஏசாயா, எரேமியா, புலம்பல், எசேக்கியேல், தானியேல் ஆகியவை பெரிய தீர்க்கதரிசிகளின் புத்தகங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. பெரிய தீர்க்கதரிசிகளின் குழுவில் ஏசாயா முதலில் எழுதப்பட்டதால் முதலாவதாகவும், எரேமியாவும் புலம்பலும் பிற்பாடு எரேமியாவால் எழுதப்பட்டதால் அடுத்ததாகவும், சிறையில் கடைசியாக எழுதப்பட்டதால் எசேக்கியேலும் தானியேலும் கடைசியாகவும் உள்ளனர். பெரிய தீர்க்கதரிசிகளுக்கு அடுத்ததாக ஓசியா முதல் மல்கியா வரையிலான சிறிய தீர்க்கதரிசிகளின் 12 புத்தகங்கள் உள்ளன. சிறிய தீர்க்கதரிசிகளின் புத்தகங்கள் கால வரிசைப்படி அமைக்கப்பட்டுள்ளன. முதல் 9 நூல்கள் அரசர்களின் காலத்திலும் கடைசி 3 நூல்கள் சிறைவாசத்திற்கு பிறகு எழுதப்பட்டவை. சிறிய தீர்க்கதரிசிகளான ஓசியாவும் ஆமோஸும் 10 கோத்திரங்களுக்கும், யோனா மற்றும் நகூம் நினிவேக்கும், ஒபதியா ஏதோமுக்கும், யோவேல், மீகா, ஹபக்குக் மற்றும் ஜெஃபன்யா யூதர்களுக்கும் தீர்க்கதரிசனங்களை எழுதினார்கள். ஆதாம் மற்றும் நோவாவின் சந்ததியினரின் காலம் 1909 ஆண்டுகள். ஆபிரகாமின் சந்ததியினரின் காலம் 2091 ஆண்டுகள் என கணக்கிடப்பட்டது. ஆதாம் முதல் கிறிஸ்து வரை மொத்தம் 4000 ஆண்டுகள். ஆபிரகாமின் சந்ததியினர் கானானில் 215 வருடங்கள் வாழ்ந்து, எகிப்தில் 430 வருடங்கள் வாழ்ந்து, 40 வருடங்கள் கானானுக்கு பயணம் செய்து, 30 வருடங்கள் கானானை கைப்பற்றி, 325 வருடங்கள் தேசமாக சிதறியிருந்தார்கள். ஆபிரகாம் ஒரு தேசமாக மாற எடுத்த காலம் 1040 ஆண்டுகள். 12 கோத்திரங்களை சவுல் 40 ஆண்டுகள், தாவீது 40 ஆண்டுகள், சாலமன் 40 ஆண்டுகள் ஆட்சி செய்தார்கள். அதன் பிறகு 10 கோத்திரங்களின் ராஜ்யம் 208 ஆண்டுகள் நீடித்தது. 2 கோத்திரங்களின் ராஜ்யம் 325 ஆண்டுகள் நீடித்தது. அவர்களின் மன்னர்களின் மொத்தம் காலம் 445 ஆண்டுகள். அதன் பிறகு யூதர்கள் 70 ஆண்டுகள் சிறையிலும் 516 ஆண்டுகள் தங்கள் தாய்நாட்டிலும்
அந்நிய அரசர்களால் ஆளப்பட்டனர். கிறிஸ்து வரை புறஜாதி அரசர்களின் மொத்த ஆட்சி 586 ஆண்டுகள். மல்கியா கிறிஸ்துவுக்கு 430 ஆண்டுகளுக்கு முன்பு தீர்க்க தரிசனம் உரைத்தார். அதன் பிறகு பழைய ஏற்பாடு வெளிப்பாடுகள் முடிவடைந்து புதிய ஏற்பாடு வெளிப்பாடுகள் தொடங்கியது. Subscribe for more lessons.